மதுரை மாரியம்மன் கோயில் தெப்பக்குளம் 17 ஏக்கர் பரப்பளவில் 950 அடி நீளம் 1000 அடி அகலம் கொண்ட அகன்ற தெப்பக்குளம். ஆண்டுதோறும் தைப்பூச விழாவில் தெப்பத்தில் நீர் நிரப்பி தெப்பத் திருவிழா நடத்தப்படும். வைகை ஆற்றில் இருந்து 50 கன அடி நீர் தெப்பத்தில் சேமிக்கப்படுகிறது. தண்ணீர் இல்லாத போது நிலை தெப்பமாக நடத்தப்படுவதால் இங்கு நிரந்தரமாக தண்ணீர் தேக்க பொதுப்பணித்துறை ஆய்வு நடத்தியது. மண் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு தனியார் மண்ணியல் துறையினரின் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது. தண்ணீர் தேக்கும் காலங்களில் தண்ணீர் மாசுபடாமல் இருக்கும் வகையில் முதன்முறையாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அங்கீகாரம் பெற்ற தொழில்நுட்பம் இங்கு செயல்படுத்தப்பட்டது. பசுமை கோயில்கள் இயக்கத்தின் தலைமை தொழில்நுட்ப ஆலோசகர் ராஜசேகரன் இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளார். நாள் ஒன்றுக்கு 200 லிட்டர் தண்ணீரில் 500 கிராம் முதல் 1 கிலோ வரை செறிவூட்டப்பட்ட நுண்ணுயிர் கலவை கலந்து தெப்பத்திற்கு வரும் தண்ணீரில் சொட்டு சொட்டாக கலக்கும்படி அனுப்பப்படுகிறது. இந்த நீரினை சுத்திகரிக்கும் பொருட்டு இன்சிட்டிவ் பயோ ரெமிடியேஷன் என்கிற முறையில், அதாவது செறிவூற்றப்பட்ட நுண்ணுயிர்கள் மூலமாக இந்த நீரினை சுத்திகரிப்பு செய்வதற்கு கடந்த ஒரு 15 நாட்களாகவே ஏற்பாடு செய்யப்பட்டு நுண்ணுயிர்கள் தற்பொழுது நீரேற்றும் மூலமாக அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. தற்பொழுது துர்நாற்றமோ மற்றபடி அந்த நுரையோ தற்பொழுது எதுவும் தெப்பத்தில் இல்லை. அடுத்த கட்டமாக தாவரங்கள் மூலமாக, அதாவது நம்முடைய பாரம்பரியமான வெட்டிவேர் கல்வாழை மூலமாக ஃப்ளோட்டிங் ராஃப்ட் பைட்டோ ரெமிடியேஷன் அதை நம்ம சொல்லுவோம். ஃப்ளோட்டிங் ராஃப்ட் அப்படின்னா அந்த தண்ணியில் ஒரு மிதவை மாதிரி போட்டு அதில் நம்மளுடைய வெட்டிவேரையும் கல்வாழையும் அதில் போட்டிருக்கோம் நாங்கள். இது என்ன பண்ணோம்னா பாஸ்பேட் அண்ட் நைட்ரஜனை அதிலிருந்து எடுத்துட்டு இது மீண்டும் சுத்திகரிப்பு ஆக்குவதற்குண்டான முறை தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை பரிச்சாத்தியமாக ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலிய நாடுகள் வெட்டிவேரை கொண்டு கழிவுநீரை சுத்திகரிப்பு அமைப்பு ஏற்கனவே அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது.